அனைவரும் அமைதியாக இருக்கவும். பூ வியாபாரிகள் சங்க தேர்தல் முடிவடைஞ்சிருச்சு. இதோட இப்போ ஓட்டு எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு. இதில் யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிந்தாமணி அப்படின்னு சொல்லும் பொழுது சிந்தாமணியோட ஆதரவாளர்கள்லாம் ஒரே டான்ஸ் ஆட ஒரே சமயத்தை டக்குன்னு பட்டாசெல்லாம் போட்டு டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டன்னு வெடிக்க வெடிச்சு அவங்க மேலே மாலையெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு அப்படியே கொண்டாடுறாங்க. இந்த பக்கம் அப்படியே மீனா அப்படியே உடஞ்சி போய் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சுன்ட்டு இந்த ப்ரெடிக்ஷன்ல இப்படி அவங்க மீனா ஷாக் ஆகி நிற்க பக்கத்தில் முத்து சரி பரவாயில்ல மீனா அப்படின்னு தோலில் கை போட்டுட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு அந்த சிந்தாமணிக்கு பக்கத்தில் இருக்கவங்க முகமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பக்கம் அப்படி திரும்பி பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பட்டாசு ஒரு 1000 வாழா பட்டாசு அப்படியே டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டு ஒன்று படப்படப்படன்னு வெடிச்சு கடைசியில் நிற்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சிந்தாமணி முகம் மொத்தமாக மாறி இருக்கு. அப்படியே மாறி அவங்க ஷாக் ஆகி மீனாவை பார்க்குறாங்க. மீனா என்னடா ஆச்சுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன நடக்குது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தா ரேகா கால் பண்ணி அவங்க அம்மா கிட்டக்க, அம்மா நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்புமா, உண்மையை சொல்லு, நீ தானே திருப்பி முத்துவை அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பி கடைசியில் அவரோட கார் கண்ணாடி உடைச்சிருக்காங்க நாங்களே, அது நீ தானே அப்படின்னு கேட்கும் பொழுது நான் ஏன் கண்ணு அப்படிலாம் பண்ண போகிறேன், உங்கள் அம்மா ஜெயிக்க போகிறவ கண்ணு, அவள் ஏன் தோக்க போகிறவனுங்க அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு நம்ம மேலே பழி போடுறானுங்க, உனக்கு என் பவர் தெரியும்ல அப்படிங்கும் போது, இல்லைம்மா எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீ தான் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும் போது, உனக்கு முதல்ல இதெல்லாம் யாருக்குன்னு சொன்னா, நீ உங்கள் அப்பா பிஸ்னஸ் தானே பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு எப்படி இந்த பூ வியாபாரிகள் அந்த சங்கத்தில் நடக்கிற விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னா, அதெல்லாம் விடுமா, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, இந்த ரவுடித்தன வேலை இந்த கட்ட பஞ்சாயத்து வேலைலாம் நீ தான் அதிகம் பார்ப்ப, உனக்கு யாராவது பிடிக்கல அப்படின்னா அவங்களை வாழவே விட மாட்டேன், நீ தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும் பொழுது, கண்ணு நான் அதெல்லாம் பண்ணலை, ஒருவேளை நான் பண்ணா கூட நான் தான் பண்ணேன்னு யாராலையும் சொல்ல முடியாது, உனக்கும் அம்மா ஜெயிக்கணும் தானே இருக்கணும், நீ ஏன் கண்டவங்களை பற்றி யோசிக்கிற, விடுக்கண்ணு, ரொம்ப நீதி நேர்மை நியாயம்னு பார்க்காம வாழ்க்கையில் வாழ கற்றுக்கோ, பொழைக்க கற்றுக்கும், இந்த வாழ்க்கையில் பொழைச்சிக்கிறதுக்கு என்ன முடியுமோ நம்ம மற்றவங்கள தூக்கி சாப்பிட்டு மேலே போயிட்டே இருக்கணும், வைக்கண்ணு ஃபோனை அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு வச்சிடுறாங்க. வச்சுட்டு டக்குன்னு அவங்க ஆள்கிட்ட, இவன் எதுக்கு ரொம்ப இந்த மாதிரி பேசுகிறா, என் மகளை முதல்ல என்ன பண்ணுறா, அவ யார் கூட பேசுகிறா பழகிறாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும், இவளுக்கு எப்படி மீனாவை பற்றி தெரியும், அவங்கள பற்றி சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசுகிறா அப்படிங்கிறது எனக்கு புரியல, ஏதோ ஒரு தப்பு இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்பொழுது தான் பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி என்னடா கொஞ்சம் நாளாவே ஆளை காணோம் அப்படின்னு பார்த்தா, ரோகிணி வீட்டில் இருக்க ஜாமானெல்லாம் உடச்சி போட்டு எல்லாத்தையும் அப்படியே வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி உட்காந்துருக்கும் பொழுது அவங்களுக்கு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா சிந்தாமணி. ஃபோன் எடுத்தோன்னே, என்ன கண்ணு இந்த பக்கம் வரவே மாட்டேற, வீட்டுக்கு பார்த்தாலும் வீட்டில் ஆளுங்கள்லாம் ஏதோ நீ ஒரு மாதிரியே பேசுகிறேன்னாங்க அப்படின்னா, எனக்கு கடுப்பாக இருக்கு ஆண்டி, எனக்கு எல்லா பக்கமும் கடுப்பாக இருக்குது, அப்படியே மனோஜுக்கு ஏதோ பொண்ணு பார்க்குறாங்கங்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த மகளிர் ஆணையத்தை வச்சு தான் ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தேன், அவங்களும் என்னை மொத்தமாக கை கழுவி விட்டு எனக்கு எதிராக தீர்ப்பு சாட்சி சொல்ல போகிறேங்கிறாங்க, எல்லா பக்கமும் எனக்கு அடியாக இருக்குது, என் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கும் போது, நீ நிம்மதி இல்லாமல் இருக்க, அந்த மீனா பாரு எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கான்ட்டு, அவள் தான் இப்போ என்ன பண்ணுறா தெரியுமா, தேர்தலில் நிற்கிறா, பூ வியாபாரிகள் சங்க தேர்தல் வெளிலலாம் போனா உனக்கு கடுப்பாக இருக்கும், ரோடெல்லாம் அவள் முகம் தான் போஸ்டரில் ஒட்டியிருக்காங்க, ஜெயிச்சிட்டா அப்படின்னா அவள் கடைசியில் இன்னமும் அப்படியே சந்தோஷமான வாழ்க்கையில் இருப்பாள், இன்னும் நிறைய கான்ட்ராக்ட் பணம் அப்படின்ட்டு, அவளுக்கு நிறைய பணம் வந்துச்சு அப்படின்னா வீட்டில் ஆல்ரெடி பணக்கார மருமக தான் மீனா இருக்காளே அப்படின்ட்டு உங்கள் மாமியார் பல்ட்டி அடித்து அந்த பக்கம் போய் சேர்ந்துப்பாங்க. அப்புறம் உன் நிலமே யோசிச்சுக்கோ, அவங்க உன்னை வீட்டுக்குள்ளார விடவே மாட்டாங்க, அவளை முதல்ல அந்த எலெக்ஷனில் தோக்கடிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அம்மா அந்த இவர் பேசினார்ல கிறிஷோட பெரியப்பா, அவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்னு ஏதோ தனியாக கால் பண்ணிட்டு இருக்காங்க. பணத்தை வச்சு அடிச்சிடலாமான்னு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சர்வேலாம் எடுத்தோம், எல்லா இடத்தையும் விசாரித்து கருத்து கணிப்பெல்லாம் எடுத்தால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 65% சிந்தாமணிக்கு தான் ஓட்டு போடுவோங்கிறாங்க, 35 தான் மீனாவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா என்னடா அது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் முத்து என்ன பண்ணுறாரு, இந்த யாரெல்லாம் 65% ஓட்டு போடுறேன்னாங்கன்னு கேட்குறாங்க. இவங்க அதை போகும்போது அங்கே வீடியோலாம் எடுத்த சர்வே வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருந்து ஒன்று பார்த்துட்டு, இவங்கெல்லாம் மீனாவுக்கு தானே போடுறேன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு முத்து என்ன பண்ணுறாரு, தனியாக அவங்கள போய் பார்க்குறாரு. பார்த்து அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாங்க தம்பி, நான் மீனாவுக்கு தான் போடலான் இருக்கேன், ஆனால் சர்வேல கேட்கும் பொழுது நம்ம ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அவங்க ஏதாச்சும் அவங்க பற்றி வச்சுருவாங்க, ஆனால் எலெக்ஷனில் அப்படி இல்லை, யாருக்கும் தெரியாமல் ஓட்டு போடுறதானே, அதனால் வெளியே சொல்கிறது ஒன்று உள்ளார பண்ணுறது ஒன்றா தான் இருக்க போகிறோம், நாங்கள் எல்லோரும் முடிவு பண்ணிட்டோம் மீனாவுக்கு தான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே முத்து சந்தோஷமாயிடுறாரு. இவ்வளோ சந்தோஷமாக எல்லாம் இருக்கும் பொழுது தான் இப்போ ரேகா கரெக்டாக சத்யாவுக்கு கால் பண்ணி, சத்யா நான் ஒன்று சொல்கிறேன், நீ யார்கிட்டையும் சொல்லாமல் உங்கள் மாமா இருக்கார்ல முத்து, அவரை மட்டும் கூப்பிட்டுட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. கிளம்பி இவங்க நேராக கிளம்பி போனால் பார்த்தா அது எந்த இடம்னு போய் பார்த்தா பூ குடம்.
அவங்க அம்மாவோட பூகடம். இது உங்கள் அம்மாவோட பூகடம் ஆச்சு, இங்கே எதுக்குமா என்ன வர சொல்லியிருக்க அப்படிங்கும் போது எனக்கு நல்லா தெரியும். எங்கள் அம்மாவோட ஆளுங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, பூகடவுனுக்கு சாப்பாடு அனுப்பிடு அப்படின்ட்டு. எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு எங்கள் அம்மா சமைக்கலாம் மாட்டாங்க. அது வீட்டுக்கு சாப்பாடு எப்பயுமே ஒரு இடத்துல இருந்து பார்சல் மீல்ஸ் தான் வரும். அதில் ஒரு மீல்ஸை வந்து அந்த பக்கம் அந்த வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அங்கே ஏதோ யாரோ ஒருத்தவங்கள ஒழிச்சு வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. அந்த மீனாவை குத்துனவங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் கார் கண்ணாடியில் உடைச்சவங்க இதில் யாராவது ஒருத்தவங்களா இருக்குமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னோடனே எனக்கு அந்த ஆள் முகம் ஞாபகத்தில் இருக்குன்னு முத்து குடுன்னு உள்ளார போகிறார். உள்ளார போய் படப்படப்படான்னு சவுண்டு கேட்குது, எல்லாம் அடிக்கிற சவுண்டு கேட்குது. ஒவ்வொரு ஆளாக வந்து வெளில விடுறாங்க. 4 ஆள் வெளில வந்ததுக்கப்புறம் 5ஆவது ஒரு ஆளை பிடிச்சி அந்த ஆளை வண்டியில் ஏற்றிட்டு இந்த 4 ஆள்கிட்டையும் இந்த விஷயம் சிந்தாமணிக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு இந்த 4 பேர்த்த கட்டி அந்த குணங்களே போட்டுட்டு அந்த ஆளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கடையில் அவங்கெல்லாம் காரில் வச்சுட்டு சரி முதல்ல இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போது, வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு வேகமாக கிளம்பி போகும்பொழுது தான் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முத்து ஓடி வந்து மீனா பக்கத்தில் நிற்கிறார். நிற்கும் பொழுதே வந்து பூ வியாபாரிகள் சங்க தலைவியா அடுத்த 5 வருஷம் இருக்க போறது யார் அப்படின்னா, இந்த தடவை வந்து எப்பயும் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு நிற்பாங்க. இந்த தடவை வந்து 2மே பெண்கள். ஸோ தலைவி தான் நம்ம கண்டிப்பாக இருக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி 3 தடவை தலைவியா இருந்து அப்புறம் கிங் மேக்கரா இருந்த சிந்தாமணியா இல்லை இப்போ நேற்று வந்த ஆனால் அதே சமயத்தில் மக்களுக்கெல்லாம் வந்து பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய புது புயல் மீனாவா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு வந்து அப்படி சொல்லிட்டு அந்த கவுண்டிங் ஆரம்பிச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதில் ஜெயிச்சிருக்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை தலைவியா இருக்க போறதுக்கு சிந்தாமணி அப்படிங்கும் போதே பட்டாசெல்லாம் வெடிக்க ஆரம்பத்தை சொன்ன மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும் பொழுதே வந்து முத்து அப்படியே அப்செட்டா இருக்க அந்த பக்கம் சத்யா என்ன பண்றாரு, அந்த அடிச்ச ஆளை தரன்னு கூட்டு வர்றாரு. அவரை பார்த்தோன்னே இவங்க ஷாக் ஆகிட்டு இருக்கும் பொழுதே பட்டாசு சத்தம் முடியும் போது அவங்க அப்படி பார்க்குறாங்க. சிந்தாமணி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 480 ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு. சிந்தாமணி ஓட்டு கவுண்ட் தான் சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா மீனா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 640 ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஷாக் ஆகி சிந்தாமணி பார்க்குறாங்க. அதனால வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனா அப்படின்னு சொல்ல, ஓ ஜெயிச்சதுக்கு முன்னாடியே நீங்க தான் ஜெயிச்சிங்கன்னு முடிவு பண்ணி கொண்டாடினீங்களா அப்படின்ட்டு வந்து இப்போ மீனா இப்படி முத்து கையை மட்டும் காட்ட உடனே அது பேண்டு சவுண்டெல்லாம் திருப்பி பட்டாசெல்லாம் வெடிக்க எல்லாரும் மீனாவை சுற்றி டான்ஸ் ஆடி இவங்க கழுத்தில் மாலையெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதை விட பெரிய மாலையா மீனா கழுத்தில் போட்டு பூவெல்லாம் வச்சு கொட்ட அதுவும் லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து வேற மாலை போடுறாங்க. ஷாக் ஆகி சிந்தாமணி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் போலீஸ் எல்லாம் இறங்கி வந்து சிந்தாமணி உங்களை வந்து கொலை முயற்சின்னு சொல்லிட்டு உங்களை கைது பண்ணுறோம் அப்படின்னு வந்து கைது பண்ண, அதுக்கு என்ன சாட்சி இருக்கா உங்களுக்கு அப்படின்னா எல்லா சாட்சியும் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு குரல் கேட்டு திரும்பி சிந்தாமணி பார்த்தா அவங்க பொண்ணே நின்றுட்டு இருக்காங்க. அப்படி கையில் ஃபோனை வச்சுட்டு, சாட்சி இருக்குமா, சாட்சி இருக்குது, நீதி நேர்மைலாம் வந்து ஜெயிக்காதுன்னு இல்லை, நீதி நேர்மை தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு எதிராக அவங்க பொண்ணே சாட்சி சொல்ல. இப்போ இந்த ஷாக்கான ட்விஸ்ட்டில் மீனாவும் ஜெயிச்சு இந்த சிந்தாமணி உள்ளே போகிற மாதிரி இருந்தால் ஓகேவா, இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லிட்டு அழகே அழகு சீரியலுக்கான ப்ரெடிக்ஷனையும் பாருங்கள். அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.